लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். श्रीशैलेशतया पात्रं दीपक्यादिगुणार्णवं यदीन्द्रं प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं. लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிளம் தளிர்வேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையாலே அனாத்தியாயன காலம் 2026 25 26 16வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளிய திருவேங்கட தந்தாதியுடைய 52வது பாசுரத்தை இன்றைக்கு சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திருஅந்தாதி 100 கலித்துறையே. பாசுரம். எனக்கு பணிய பணி ஒரு கால் இருகாலும் நல்க உனக்கு பணி. இங்கு இருவேம்பணியில் என் ஓர் பணியும் நினைக்கு பணிவித்து கொண்டு உன்பணி நீ பணித்தலை என் தனக்கு பணிவெற்பின் மீது ஓங்கி நின்ற தனிச்சுடரே. வெற்பு என்றால் மலை. பனிவெற்பு என்பதற்கு உரையாசிரியர்கள் நாகமலை என்று சொல்கிறார்கள். பனி என்பது பனிப்பொழிவோடு இருக்கக்கூடிய மலை, பனிப்பிரதேசம். இங்கே பனி என்பதற்கு பாம்பு என்று பொருள் கொண்டு சேஷாத்ரி நிவாசாய என்று பெருமாளை சொல்லுவோம் அல்லவா. அப்படி ஆதிசேஷன் மீது ஆதிசேஷனே மலையாக இருக்கக்கூடிய திருமலையில் நிற்கக்கூடிய தனிப்பெரும் கருணையான தனிச்சுடரே, தீபம் போன்று பிரகாசிக்கக்கூடியவனே, ஒப்பற்ற வடிவம் கொண்டவனே, என்னுடைய பணி உன்னுடைய பாதத்தை பணிவது. அடியவனான எனக்கு உரிய அந்த பணியை நான் எப்போதும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பாதத்தையே நான் நினைவில் வைத்துக் கொண்டு பணிந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பணி என்ன? பாதத்தை பணிய வருகிற எனக்கு உன் பாதத்தை காட்ட வேண்டும் அல்லவா. என்னுடைய பணியை மட்டும் சிறப்பாக எடுத்துக்கொண்டு நான் பணிவதை மட்டும் நீ ஏற்றுக்கொள்கிறாய். ஆனால் உன்னுடைய பாதத்தை எனக்கு தரமாட்டேன் என்கிறாயே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறார். நம் இருவருக்கு இரு வேலைகள் இருக்கிறது. என்னுடைய வேலை உன்னை பணிந்து துதிப்பது, உன்னுடைய வேலை பணிந்து துதிக்கிற எனக்கு உன் பாதத்தை காட்டுவது, பாதத்தை தருவது. ஆனால் இங்கேயோ என்னுடைய பணியான பாதத்தை துணிப்பது மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது, துதிப்பது. ஆனால் நீரோ உம்முடைய பாதத்தை எமக்கு காண்பிக்க மாட்டேன் என்கிறாய். இது நியாயமா என்று பெருமாளை பார்த்து கேட்கிற பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். எனக்கு பணிய பணி ஒரு கால் இருகாலும் நல்க உனக்கு பணி, இருகாலும் நல்க உனக்கு பணி. இங்கு இருவேம்பணியில் இந்த 2 பணிகளிலே என் ஓர் பணியும் நான் செய்வது மட்டும் நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய். தினக்கு பணிவித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உன்பணி நீ பணித்தலை என், உன்னுடைய பணியான பாதத்தை எனக்கு நீ தரமாட்டேன் என்கிறாய். எந்தனக்கு தரமாட்டேன் என்கிறாய். பனிவெற்பின் மீது ஓங்கி நின்ற தனிச்சுடரே. நாகமலை என்று சொல்லக்கூடிய
சேஷாத்ரியில் இருக்கக்கூடிய தனிச்சுடரே, காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாத் கரோமி யத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.